ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்பு சமையல். இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இவ சாம்பாரெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான்னு யோசிக்காதீங்க. இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் சும்மா ஒரு 10 வெந்தயம், அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் சும்மா 2 பெரட்டி விட்டுட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பார் வழக்கமாக நம்ம செய்கிற காய் இல்லாமல் வித்தியாசமான ஒரு காய், அதான் குடமிளகா வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 குடமிளகா நான் அந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு போதும். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பணல் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு கருகி போயிடும். அதனால் கம்மி பண்ணி வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த காய் இந்த தண்ணியோடு சேர்ந்து ஒரு 2-3 கொதி வரட்டும். வரும்போது இதில் இன்னும் கொஞ்சம் வெந்து வரும். அதுக்கடையில் நான் ஏற்கனவே துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன், நம்ம சாம்பாருக்கு வழக்கமாக செய்கிறது போல். அதை கடைஞ்சி இதோட ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாங்க. பாருங்க, இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கலரெல்லாம் மாறி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. இதோடு சேர்ந்து நல்லா ஒரு கொதி விடலாம். கொதிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஊற்றி இந்த டைமில் உங்களுக்கு உப்பு, காரம், தண்ணி இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் குழம்பு ஒரு 2 கொதி வரணுங்க. 2 கொதி வந்ததும் அப்படியே நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கனாக்கா சூப்பரான குடமிளகா சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த காயில் சாம்பார் கூட செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.